அனாமிகா வந்து சித்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மகாவோட கொத்து சாவியை நீங்கள் எப்படியா திருடி எடுத்துகிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் மகாவை எப்படி தவிக்க விடலான்னு சொன்னோன்னே என்ன பிளான் வச்சுருக்க, நீங்கள் முதல்ல சாவி எடுத்துகிட்டு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சித்ராவும் ரூமுக்கு போகிறாங்க. இங்கே வந்து சூர்யாவுக்கு வந்து ஃபோன் வருது. அதனால் சூர்யா உடனே கிளம்பிடுறாரு. மகாவும் வந்து சூர்யா எங்கே கிளம்புறாரு அவசரமாக சொல்லிட்டு மகா கூடவே கிளம்புறாங்க. அப்போ கொத்து சாவியை கீழே போட்டுறாங்க மகா. அந்த டைமில் வந்து கொத்து சாவி எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. கரெக்டாக வந்து கீழே இருந்தோடனே அதை வந்து சித்ரா பார்த்துடுறாங்க. கொத்து சாவியை மறைச்சி வச்சிடுறாங்க. அப்படியே அது மேலே வந்து ஒரு துணி எடுத்து போட்டு மறைச்சிடுறாங்க. மகா வந்து தேடிட்டு எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே வந்து கிளம்பிடுறாங்க. உடனே வந்து எனக்கு மகா திடீர்னு கிளம்புறேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணுன்றாங்க. இல்லை சும்மா தான்மா ஐஸ்வர்யாவுக்கு மாத்திரைலாம் கொடுக்கணும்ல, அதை பற்றி கேட்கலான்னு வந்தேன், அது ஐஸ்வர்யா கிட்டே கேட்க வேண்டியதானே அப்படின்றாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. மகா போனோன்னு வந்து அந்த கொத்து சாவியை திருடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சித்ரா எடுத்துகிட்டு போய் அனாமிகா கிட்ட கொடுக்குறாங்க. அனாமிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள் மகா போனோன்னு வச்சிருக்க பணத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நிஜமாவா இதெல்லாம் செட் ஆகுமா, ஆமாம் மகா மேலே பழிய போடலாம், இதுதான் கரெக்டு அப்படின்னு. சரி நான் எடுத்துகிட்டு வரேன்றாங்க. அடுத்து மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யா போகும்போது வந்து பின்னாடியே போகிறாங்க. சூர்யா வந்து கிளம்பி போயிடுறாரு. மகாவும் பின்னாடியே போகிறாங்க. அங்கே வந்து ஸ்வேதாவை வந்து பார்க்குறாரு சூர்யா. உடனே ஸ்வேதா கிட்டே வந்து உனக்கு டைவர்ஸ் கிடச்சிச்சா, பேப்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னு. எல்லாம் வந்துடுச்சு சூர்யா, அதை சொல்ல தான் உனக்கு கூப்பிட்டேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே நீ எனக்கு பார்ட்டி தரணும் புரியுதா அப்படின்றாரு. கரெக்டாக வந்து மகா வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறது சூர்யா கவனிச்சிடறாரு. உடனே வந்து ஸ்வேதாவை தூக்கி சுற்றுறாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், உனக்கு டைவர்ஸ் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்து வாழலான்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்வேதா. என்ன சொல்கிற சூர்யா அப்படின்னோடனே அங்கே பாரு மகா நிற்கிறேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே ஏன் சூர்யா இப்படி பண்ணுற, அமைதியாயிரு அப்படின்றாரு. அடுத்து வந்து சொல்கிறாரு, மகா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு தேவையே கிடையாது, நீ தான் என் வாழ்க்கையில் வேணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலான்றாரு. அதெல்லாம் கேட்டு மகா மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து வந்து மகாக்கு வேலையே ஓடல. இங்கே வந்தோடனே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. நடந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அண்ணா இப்படி பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கலன்னு டென்ஷன் ஆகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யா ஏமா ஒன்றும் வரல, இன்றைக்கி வந்து முக்கியமான ப்ராஜெக்ட் ஆளுங்க எல்லாருமே வராங்க, அவங்ககிட்ட ஓகே பண்ணல அப்படின்றாங்க ராகவன். உடனே வந்து சரி மகா வச்சு நம்ம ஓகே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து மகாவை பேச சொல்கிறாங்க. மகாவை வந்து அவங்க வரைஞ்சதை எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆர்டரை வந்து நல்லபடி முடிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல வந்து சூர்யா வராரு. இங்கே வந்து விஜய் வந்து நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி நான் ஃபோன் பண்ணுறது, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் ப்ராஜெக்ட் வேறு இன்றைக்கி மறந்தே போயிட்டுடா, சாரிடான்னு சொல்கிறாரு. பரவாயில்ல பாரு உன் பொண்டாட்டியே முடிச்சுட்டா எல்லா விஷயத்தையும், மகாவே வந்து சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக பேசி முடிச்சுட்டா, ஆர்டரும் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ராகவன் சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து சமையல் டென்ஷன் ஆகிற சூர்யா, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, அதிக பிரசிங் தரேன்னா இப்படிலாம் அதிக பிரசிங் தரேன் பண்ணுறதால தான் உன்னை எனக்கு பிடிக்கல, என் வாழ்க்கையிலேருந்து முதல்ல போ, அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு மகா மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து அப்படியே போயிட்டு கேபில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து ஸ்வேதா வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறா, அவள் என்ன பண்ணா தப்பு, அவள் வந்து உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக தானே இருக்கா, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே இங்கே பாரு ஸ்வேதா, எப்படியாவது மகாவை என் லைஃப்லேருந்து அனுப்பணும், அதுக்காக தான் உனக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குன்ற உண்மையை நான் சொல்லலை, இப்போ நம்ம 2 பேரும் வந்து தப்பான உறவில் இருக்கோம்னு நினச்சிட்ருக்கா, அப்படியே நினச்சிட்டு இருக்கட்டும், அப்போ தான் என் வாழ்க்கை விட்டு போவா, அவர் நல்லபடி வாழ்க்கை அமைச்சுப்பா அப்படின்றாரு. இது எல்லாத்தையும் மகா கேட்டுறாங்க. மகா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் நடிச்சுட்டு தான் இருந்தீங்களா, நான் அவங்க வாழ்க்கை விட்டு போகணுமா, சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே மகா வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ வண்டி ரிப்பேர் ஆகிடுது. சூர்யா வந்து அவங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. மகா வரமாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து சூர்யா சொல்கிறாரு, வரப்போறியா இப்போ இல்லையான்றாரு. நான் வர முடியாதுன்றாங்க. ரொம்ப பண்ணி கூட்டின்னு போகிறாரு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே ட்ராப் பண்ணிட்டு வராரு. சூர்யா வந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து இங்கே மகா என்ன பண்ணுறாங்க, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கொட்டி சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையிலேருந்து நான் விளக்க போகிறேன்றாங்க. அந்த டைம் கரெக்டாக பாட்டி வந்து அதெல்லாம் கிடையாது, நீ சூர்யா மனசை மாற்றிடலாம் ஈஸியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் எப்படி ஸ்வேதா கூட வந்து பழகி உன்னை வெறுப்பேற்றுறானோ அதே மாதிரி நீயும் வேறு ஒரு ஆள் கூட பழகி வெறுப்பேற்றணும் அப்படின்றாங்க. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நடிக்கணும் அப்படின்றாங்க. எல்லாரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. சரி இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காசு திருடின்னு வந்து அனாமிகா கிட்ட கொடுக்குறாங்க. அனாமிகா அந்த காசை நீங்களே வச்சுக்கங்க, இப்படியே மகா மேலே பழிய போடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து ராஜலட்சுமி கிட்ட கொத்து சாவியை கொடுத்து உங்கள் மருமக பாருங்கள் கொத்து சாவியை வெளியே போட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அனாமிகா. அதை கேட்டு ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க, ஏன் மகா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே காசை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க ராஜலட்சுமி. அப்போ வந்து கம்பெனிக்கு காசு கொடுக்கணுமே, மகா வந்து 5 லட்சம் கொடுத்தனே, 2 லட்சம் 3 லட்சம் தான் இருக்குது, 2 லட்சம் காணுமே சொல்லிட்டு தேடுறாங்க. பார்த்தா அதில் காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 3 லட்சத்தை மட்டும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போது இந்த காசு காணோன்னா இதுக்கு காரணம் மகா தான் திருடி அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மகா மேலே பழிய போடுறாங்க. இந்த டைமில் வந்து சூர்யா வராரு. சூர்யா வந்து மகா அப்படி பண்ணுற ஆளே கிடையாது, தேவையில்லை மகா மேலே பழி போட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போகிறாரு. இங்கே வந்து மகா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே வந்து காசு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மகா வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வராங்க. கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து நீ சொல்ல வேண்டியதானே மகா, என்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு மகா தான் என்கிட்ட 2 லட்ச ரூபா கொடுத்து வீட்டில் ஏதாவது செலவுனா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனா,
தான் அப்படின்னோடனே அப்படியா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் நிம்மதி அடைகிறாங்க. உடனே ராஜலட்சுமி என் மருமகளை பழியை தூக்கி போட்டிங்களா நீங்களா மனுஷங்களா அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் திட்டிட்டு போகிறாங்க. இங்கே வந்து மகா உஷாராக இருக்க சொல்லிட்டு போகிறாங்க. வந்து 5 லட்சத்தை காணுமேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க. ஐஸ்வர்யா நான் தான் எடுத்தேன்றாங்க. 2 லட்சம் தானே எடுக்கணும், எதுக்கு 5 லட்சம் எடுத்துன்றாங்க. நீங்கள் என் தங்கச்சி மேலே பழி போட்டு பார்த்தீங்களா, அதனால தான் உங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்கேன். ஐஸ்வர்யா சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க சித்ரா. இதோட முடியுது.